தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் அட்லி சேஸ் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சுஜாதா. ஜேம்ஸ் அட்லி சேஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஐரோப்பியர். 90க்கும் மேற்பட்ட த்ரில்லர் வகை நாவல்களை எழுதியவர். அதனால தான் ஐரோப்பாவில் த்ரில்லர், அதாவது துப்பறியும் கதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்களுடைய ராஜா என்று அழைக்கப்படுவார். அதேபோல் தமிழிலும் துப்பறியும் நாவல்களை அதிகமாக எழுதியவர் சுஜாதா. அந்த அடிப்படையில் தான் ஜேம்ஸ் அட்லி சேஸ் என்று தமிழ்நாட்டுடைய ஜேம்ஸ் அட்லி சேஸ் என்று அழைக்கப்படுவோர் சுஜாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் சமூக நாவலுடைய தந்தை யாருன்னா வரதராசனர், டாக்டர் மூவா. தமிழ்நாட்டினுடைய வாட்ஸ்காட் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி. பொன்னியின் செல்வனை எழுதினவர். வால்ஸ்காட்னு யார் அப்படின்னா அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். கிட்டத்தட்ட நிறைய கவிஞர்களாகவும் இருந்திருக்கிறார். அவரது பல படைப்புகள் ஐரோப்பிய மற்றும் ஆங்கில இலக்கியங்களில் நிறைய கிளாசிக்கலாகவே இருந்திருக்கிறது. அதே போல் வரலாற்று நாவல்களை எழுதி புகழ் பெற்றவர் தான் நம்ம அமரர் கல்கி. அதான் தமிழ்நாட்டுடைய வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுவர் கல்கி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வேங்கடரமணி. இவர் ஒரு சிறந்த நாவலாசிரியர். தமிழ்நாட்டுடைய தாகூர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வாணிதாசன், இயற்கை கவிஞர். தமிழ்நாட்டுடைய பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வரதராசனர். தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். தென்னாட்டு தாகூர் அப்படின்னா வேங்கடரமணி, தென்னாட்டு பெர்னாட் ஷான்னா அறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டுடைய தாகூர்னா வாணிதாசன், தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷான்னா வரதராசன் தெரிஞ்சுக்கணும். நாடக தந்தை யாருன்னா பம்மல் கே. சம்பந்த முதலியார். நாடக தலைமை ஆசிரியர் அல்லது நாடக பேராசிரியர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் அல்லது மொழி ஞாயிறு யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழ் தென்றல் யாருன்னா திருவிக்கா என்று சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார். காந்திய கவிஞர் யாருன்னா நாமக்கல் வே. ராமலிங்கனார். சிறுகதையினுடைய திருமொழி யாருன்னா மௌனி. சிறுகதையினுடைய மன்னர் தான் புதுமைப்பித்தன். ஆனால் சிறுகதையினுடைய திருமொழி யாருன்னா மௌனி அப்படின்னு சொல்லணும். நன்றி. இதே போன்ற நிறைய துணுக்குகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். எனவே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.